மலர்புரி சங்கம் வெஸ்டர்ன் பங்களிப்பு பாடல்புரி இளையோர் அமைப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் வருகை வரவேற்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் எமது ஸ்ரீ பாரதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உங்களுக்கான எமது திட்டம் வந்து பாதிக்கப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் ஊக்குவிப்பு உணவு வழங்கும் திட்டம் நிலையான அபிவிருத்தி அதாவது உரிய காலத்துக்குள் ஊக்குவிப்பு படுத்துவோம் என கூறி எமது உதவியை வழங்கி தந்த நிறுவனத்திற்கு எமது வாகன மக்கள் சார்பாகவும் மற்றும் முக்கோண மக்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றிகளை கூறி நிற்கிறோம். வணக்கம். எப்படித்தான் மறப்பது, எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது. எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது. மூச்சடங்கி போன உயிர்கள் நெஞ்சை விட்டு மறையுமா, முள்ளி வாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா. எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது. காலங்கடந்து போனாலும் கண்ணீர் தான் வற்றிடுமா, கதிகலங்கி நிற்பவர்க்கு நீதி வந்து சேர்ந்திடுமா. மாறாத காயங்கள் மாற்றிவிட யார் வருவார், மனதில் உள்ள சோகங்கள் விடுதலையின் தாகங்கள், விடுதலையின் தாகங்கள். எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது. தனியார் தொண்டர் நிறுவனங்கள் எமது தாயகத்துக்கு வரவராக இருப்பதுதான் ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது விஷயம், எமக்கான அந்த கிராமத்தில் செய்யும் பணிகள் சரியாக சென்றடைவதில்லை, எமது மக்களுக்கு அந்த தரவுகள் சென்றடைவதில்லை. ஆகவே இதை நாங்கள் அதை குறை சொல்லி விரும்பவில்லை. ஆனால் உண்மையிலேயே இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் உண்மையே ஏதோ ஒரு வகையால் நாங்கள் எமது தாய்மண்ணுக்காகவும் எமது மக்களுக்காகவும் எவ்வளவு துயரங்களை இழந்தும் நாங்கள் இங்கே நிற்கின்றோம் என்றால் எங்களுடைய மாவீரர்களுடைய கனவும் எங்களுடைய மனோபலம் என்பதையும் கூறிக்கொண்டு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த அமைப்பில் இருக்கின்ற ஒரு நல்ல கஞ்சரியம் தளிர்கள் தாயகம் நலம்பேடு அமைப்பு நலம்புரி சங்கம், அந்த அமைப்பு வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு ஒன்றிணைந்து எங்களோட வடமாகாணம் கூறாக இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு முதல் படியாக எமது மாணவர் செல்வங்களுக்கான போசாக் உணவை நாங்கள் வழங்கி வந்தோம். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக வழங்கி வருகின்றோம். வறிய மாணவர்களுடைய போசாக் உணவு, மருத்துவம், அந்த விஷயத்தை இப்பொழுது எங்களுடைய கரத்தில் இன்னொரு சுமையை சுமக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் முதற்கட்டமாக நாங்கள் உங்களை இந்த புனித தளத்தில் உங்களை வரவழைத்து இந்த அமைப்பின் வேண்டுகோள், இங்கே வருகின்ற ஆக்களுக்கு மதிய உணவு கொடுத்து
நாங்கள் உங்களிடம் தரவு பெறவில்லை. அந்த தரவை பெறுவதற்காக நீங்க வரும்போது சும்மா போகக்கூடாது. அவைக்கு இந்த கஷ்டமான காலப்பகுதிகளில் இந்த உணவுப் பொருட்களை வழங்க சொல்லி 40 குடும்பங்களுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். ஆனால் நாங்கள் அதை தரவெடுக்கும் போது 75 மேல் தாண்டி விட்டது. ஆகவே நாங்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் என்று, இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும் என்றபடியால எல்லாரையும் வரவழைத்து இந்த 75 குடும்பத்துக்கு இந்த உணவுப் பொதிகளையும் வழங்கி, உங்களுடைய நீங்க சுய முயற்சியோடு இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோட வாழ வேண்டும், வாழ வைக்கணும் என்றது எங்களுடைய கனவு. நிச்சயமாக அந்த பணிகள் தொடரும். அந்த தரவுகளை உங்களிடம் இருந்து அந்த உங்களுக்கு கடிதம் மூலமாக நாங்கள் ஆவணத்தை கைப்பற்றி உங்களுக்கு அங்கிருந்து உங்களுக்கு உரிய இடத்திலிருந்து அந்த உங்களுக்கான வாழ்வாதாரங்கள் மேம்படும். உங்களுடைய அந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பின் இங்கத்த தலைவர் அவர்கள் உங்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்துவார். வாழ்வாதாரம் என்பது மிகவும் அந்த பாரதிபுரத்தை பொறுத்தவரையும் மிகவும் ஒரு பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். இந்த எங்களுடைய அமைப்பின் ஊடாக வாழ்வாதாரத்தை நிரந்தர ஒரு வாழ்வாதாரத்தை பெற இருக்கின்றோம். அதனால் மக்களுக்கான நிரந்தர வாழ்வாதாரம் என்பது எங்களுடைய மரங்கள், தென்னை, பலாமரம், மாமரம், கொய்யா மரம் என்பது ஒரு நிரந்தர வருமானத்தை எங்களுக்கு ஒரு பெற்றுக்கொள்கின்ற வருமானமாக இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு மரத்திலே மழைக்காலத்திலே எங்க எப்போதுதான் நிவாரணம் வழங்குவார்கள், எங்கு பொதி கொடுப்பார்கள் என்பதை சிந்திக்கின்றோடைய எங்களுடைய நீண்டகால வாழ்வை நாங்கள் ஒருவருமே நோக்கி அதனுடைய எதிர்காலத்தை நோக்குவதில்லை. எனவே என்னுடைய அமைப்பின் ஊடாக என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், இந்த மாணவ செல்வங்களுடைய படிப்பு சம்பந்தமான அவருடைய எதிர்கால சம்பந்தமான ஒரு நல்ல நோக்கத்தையும் இந்த நேரத்திலே நாங்கள் உங்களிடம் முன்வைக்கின்றோம். அப்பொழுது நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இது எங்களுடைய நாட்டினுடைய ஒரு பொருளாதாரம் என்பது மிகவும் பின்தங்கி இருக்கின்றது. எனவே எங்களால் அந்த என்னுடைய அமைப்பின் ஊடாக அந்த பொருளாதாரத்தை ஒரு நடுநிலையில் நிறுத்தி எங்களுடைய மக்களுடைய வாழ்வை உயர்த்தி அவருடைய தங்களுடைய சுயமாக தாங்கள் ஒரு வருமானத்தை தேடி தங்களுடைய குடும்பத்தை மேலும் மேலும் அவர்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய அமைப்பினுடைய ஒரு வேண்டுகோள். எனவே அதுக்காக எங்களுடைய இளைஞர் அமைப்பினூடாக நாங்கள் நிறைய வேலை திட்டங்களை இனிவரும் காலத்திலே செய்ய இருக்கின்றோம். எனவே நீங்கள் அனைவரும் எங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை அன்பாக வேண்டியிருக்கின்றோம். நன்றி. சரியா? வணக்கம். வன்னி இளையோர் அமைப்பின் ஊடாக இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 75 பேருக்கு மதிய உணவும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான உணவுணர்வும் இன்றைய தினம் அந்த அமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்புக்கு எமதுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் தலைவன் சார்பாக அவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் இந்த நாட்டினுடைய எங்களுடைய சந்ததியின் விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களை, தங்களுடைய உடம்புகளை, தங்களுடைய உடல்களை ஊனமாக்கி எங்களுடைய மக்களின் வாழ்வுக்காக இன்றைய தினம் எங்களிடம் இருக்கின்றார்கள். இந்த 16 வருடங்களாக அவருடைய எந்த ஒரு அமைப்புமே அவர்களுக்காக முன்னின்று உதவிகளை செய்யவில்லை. இந்த இளைஞர் அமைப்பு இன்றைய தினம் அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான அந்த உணர்வை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது அவர்களுடைய எதிர்கால வாழ்வினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நிலையான வாழ்வை அவர்களுடைய குடும்பங்கள் வளருவதற்கு இந்த ஒரு பொருளாதாரத்தை மிகவும் கஷ்டத்தில் மத்தியில் வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு நிலையான வாழ்வை நீங்கள் ஒரு வாழ்வதற்குரிய வசதிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் இந்த அமைப்பு செய்து தர வேண்டும். வெகு விரைவிலே அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்களுக்கு சுயமாக தாங்கள் முன்னின்று ஒரு தொழில் செய்வதற்கான ஊக்குவிப்பு இந்த இளைஞர் அமைப்பு ஊடாக நீங்கள் செய்ய வேண்டும் என்பதனை நான் இந்த நேரத்திலே உங்களை அன்பாகவும் மிகவும் கௌரவமாகவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய நாட்டின் விடுதலைக்காகத்தான் தங்களுடைய உடல்களை இங்கே ஊனமாக செலுத்தியிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்வு மிகவுமே பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களால் இந்த நிலையிலே ஒரு கூலி வேலைக்கு செய்து அவர்களுடைய குடும்பத்தை தலை தூக்கி நிற்க முடியாத நிலைமையில் அவர்கள் வாழ்கின்றார். ஏனென்றால் கூலி வேலைக்கு அவர்கள் ஊனப்பட்டவர்கள் அவர்களை வேலைக்கு வைத்து வேலை செய்ய முடியாது என்று பலர்கள் அவர்களை ஒதுக்கி போகின்றார்கள். எனவே இந்த இளைஞர் அமைப்பு அவர்களுக்கு வாழ்வையும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய நிலையை கருத்தில் கொண்டு வெகு விரைவிலே அவருடைய பொருளாதாரத்தை தலை தூக்குவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களுடைய மிகவும் பணிவாகவும் மிகவும் அன்பாகவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நீங்கள் மிக விரைவிலே அவருடைய பொருளாதாரத்தை தலை தூக்குவதற்கு உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த
வன்னி ஒன்று இளைஞர் அமைப்பினுடைய தலைவர் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கு வாழ்ந்தாலும் பேர்கள் மறவாத எங்கள் சொந்தங்களே, நாங்கள் இங்கு உயிர் வாழ உங்கள் கையால எம்மை தாங்குங்களே, எம்மை தாங்குங்கள்.